ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான தோசை பார்க்க போகிறோம். அது என்னென்னா தானிய தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அரை கப் பச்சை பயிரை சேர்த்துக்கிறேன், அரை கப் கருப்பு மூக்கடலை, அரை கப் பச்சை பட்டாணி, அரை கப் கிட்னி பீனு, அரை கப் வேர்க்கடலை, அரை கப் வெள்ளை மூக்கடலை, மசூரி தால். நீங்கள் வேணும்னா துவரம் பருப்பை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போது அரை கப் பைத்தம்பருப்பு, அரை கப் கடலப்பருப்பு. இதில் வேணும்னா நீங்கள் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். அரை கப்பு ராகி, இன்னும் கோதுமையும் சேர்த்துக்கலாம். என்னென்ன தானிய வகை இருக்கோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போத்துக்கு நல்லா தண்ணியில் இதை 2-3 வாட்டி அலசிட்டு ஊற வச்சிடலாம். நல்லா அலசி எடுத்தாச்சு. இது ஒரு 7 to 8 hours நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் ஒரு 4 hours முன்னாடி நம்ம அரிசியை ஒரு 3 ஸ்பூன் ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 8 hours ஆயிருக்கு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே சூப்பராக ஊறி இருக்குது. எல்லாம் உப்பி வந்திருக்கு பெருசாக. இப்போது இதை நான் அரிசியை ஒரு 4 hours முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இது இட்லி அரிசி ஒரு 3 ஸ்பூன் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா இதில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட மிக்ஸி இருக்கிறதுனால நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நான் உப்பு போட்டு அரைக்கல, அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கிறேன். பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்காக நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது தோசை அப்படியும் ஊற்றலாம். நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வெங்காயம்லாம் எண்ணெயில் வதக்கிட்டும் இதில் சேர்த்துட்டு நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதில் எண்ணெயில் வதக்காமையும் டைரெக்டாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம. ஆனால் வெங்காயம் எண்ணெயில் வதக்கி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இதை லேசாக வதக்கிடலாம். இப்போது ஒரு 2-3 காஞ்ச மிளகா டேஸ்ட்டுக்காக இதில் சேர்த்துக்கிறேன். நான் மாவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்துக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த மாவை நான் கொஞ்சமாக எடுத்து வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன், தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக. இப்போ வதங்கின வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை
இது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் தோசை ஊற்றுற மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். ரொம்ப மொத்தா இருந்தாலும் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு தவா வச்சுருக்கேன். தவா நல்லா சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் அந்த மாவு எடுத்து ஊற்றிக்கிறேன் தோசையை. தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம் இப்போது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான தோசை இது. பசங்க எதுவுமே தானிய வகை சாப்பிட்லன்னா இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். ஏன்னா வெங்காயம் காஞ்ச மிளகாலாம் இருக்கிறதுனால. ஆனாலும் நம்ம சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அதனால் நான் உடச்சக்கல்ல சட்னி அரைச்சிருக்கேன். அதோடு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போது. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.